கைஸ், இன்றைக்கான விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்காக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல் ரஷ்ஷு. நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ட்ரேட் லிங்க் அப்படின்ற கடைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் போனோம். நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாலாஜி ட்ரேட் லிங்க் அப்படின்ற ரிட்டன் கிஃப்ட் ஷாப்ஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி 40 பேக்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பீஸ் வந்து 30 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் ஃபுல்லாகவே ரிட்டன் கிஃப்ட் ஷாப்ஸ் தான். நம்ம பேக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட வாங்கிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு. இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஷேப், அதுக்கப்புறமா ஹார்ட் ஷேப்பு, அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த பிளேட்டும் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 120 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த எனாமல் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு. இது என்ன ரேஞ்சு? 10 rupees இது. வேற டிசைன்ஸ் அது அந்த மாதிரி 120-ஆ? ஸோ இது எவ்வளோண்ணா? இது 120. இது ஃபுல்லாகவே செட்டு. இது வந்து 120-ஆ? நல்லா இருக்கு பாருங்க. நான் இது வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த பாக்ஸஸ் எது 100 rupees? இது 100 rupees. அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர வழியில் ரொம்ப தாகமாக இருந்தது. அதனால நாங்கள் வந்து சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து சரியான வெயில். அந்த மாதிரி வெயில் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபைனலாக பேங்கிள் இருக்கிற செக்ஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வாங்க தான் வந்து போயிட்டுருக்கோம். பேங்கிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு சில ஷாப்ஸில் ஹோல்சேல் வாங்கினா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடையில் வந்து ரீட்டைல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து 220 அப்படின்னு சொன்னாங்க ரேட்டு. அதில் வந்து 13 டசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அங்கே வந்து ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து கலர்ஸ் வந்து இருக்கும். அந்த பிங்க்கு, க்ரீனு, ஆரஞ்சு இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் வாங்கினேன். இங்கே நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேங்கிள் வாங்கின கடையிலே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஆண்டி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. கோல்டு கலர், சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலுமே 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. போகிற வழியிலே நிறைய ஃப்ளாக்ஸ் விற்றுருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மேடமும் ஒரே இடம் வாங்கி தர சொல்லி ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாக் வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு விளக்கு ஷாப்புக்கு வந்து போனோம். ஸோ இந்த ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் விளக்கு இருந்தது. குபேரன் பானை, அதுக்கப்புறமா விளக்குலேயே வந்து இங்கே பாருங்கள் அழகாக அந்த எம்ப்ராய்டர் மாதிரி அந்த இதில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நான் வந்து ஒரு பேக் ஆஃப் 4 விளக்கு வந்து வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமா குபேரன் பானை அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே லாஸ்ட்டில் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து வாங்கினேன். இந்த காமிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என்ன எவ்வளோ சொன்னாங்கன்னா 80 rupees அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த குபேரன் பானை வந்து 300 அப்படின்னு சொன்னாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து செம்ம ரஷ் ஆக்சுவலாக வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடி நாள். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஒரே கூட்டம், நிற்கக்கூட இடம் கிடையாது. டிராஃபிக்கு, ஃபுல் டிராஃபிக்கு. ஸோ இந்த குபேர பானை தான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ரோடு இருக்குது இந்த பூஜை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ரோடு தான் வந்து நான் வந்து போயிருந்தேன். அங்கேயுமே வந்து செம்ம ரஷ்ஷு. எல்லாமே முக்கால்வாசி வந்து லேடிஸாக தான் இருந்தாங்க. எல்லாருமே இந்த பூஜைக்கு வந்து வாங்க வந்தவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிற்கக்கூட இடம் இல்லை, லைனில் நின்னாங்க. நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த குட்டி மேடம் ஒரே ஆடம், எல்லா இடத்துலையுமே அவங்கள சமாளித்து எல்லாமே வாங்கி ஃபைனலாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஷாப் தான் வந்து போயிருந்தோம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக. எங்கள் அம்மா வந்து இந்த ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது வந்து 450 அப்படின்னு சொன்னாங்க ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து எல்லா ரேஞ்சஸ்லுமே இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் அம்மா வந்து ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 300 rupees அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அதோட மாடல். அண்ட் அந்த அம்மா வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து 300 அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஷீட்டில் ஒரு பேக்கில் வந்து 10 வந்து வந்திருந்தது. நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக சில வந்து பிளெயின் ப்ளவுஸஸ், அதாவது கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது வந்து
300 அப்படின்னு சொன்னாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ் உண்மையிலுமே வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்கலாம். இல்லை நம்ம ஓன் யூஸ் கூடமே வந்து மெட்டீரியல் எல்லாம் நல்லா இருக்குது. நான் போய் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஸோ இந்த கடையில் ஒன்லி ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, நைட்டிஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்கர்ட்ஸ் இருக்குது. ஆஃபரில் கூட சில சாரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆடியோ ஆஃபரில். ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேக் ஆஃப் 10 இருக்குது. ஸோ இது வந்து காமிச்சாங்க, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் வேறு டிசைன் வந்து காமிக்க சொன்னேன். வேறு வந்து ஒன்று வந்து பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். ஏன்னா அது வந்து பிளாக் இருக்குது, அதனால் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இது வாங்கினோம். ஸோ பேஸ்டல் கலர்ஸ். இன்னொன்று வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். எங்கள் குட்டி மேடம்க்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்ததுனால அவங்க ஓவர் எக்ஸைட் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அந்த அங்கிளும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எல்லா ப்ளவுஸ் பீட்டும் பிரித்து வச்சுட்டா அந்த இதில் கவரில். அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் வந்து ஸ்வீட்டாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார். பரவாயில்ல, குழந்தை விளையாட தான் செய்வாங்க பாருங்கள், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா. நான் வந்து சொல்கிறேன், அந்த அங்கிள் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பேரன் தானே அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஆது வந்து பாய் நினச்சிட்டாங்க. ஏன்னா ஆது முக்கால்வாசி பாய் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கோம். நான் சொன்னேன் அது பேரன் இல்லை பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், அந்த ட்ரெஸ் பீசஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதாங்க பாருங்கள். அதனாலே நான் வாங்கினதை வந்து கொடுத்துட்டேன். சரி ஓப்பன் பண்ணக்கோ, அதுக்கப்புறமா நான் மடித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நல்லபடியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் வந்து பஸ்ஸில் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.